சிரிக்கவும் சிந்திக்கும் வைத்தவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் மகாத்மா காந்தியின் தீவிர பற்றாளர். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களிடையே தனது நாடகங்கள், திரைப்படங்கள் மற்றும் வில்லுப்பாட்டுகளின் மூலமாக பிரச்சாரம் செய்து வந்தார். அப்படி ஒரு நிகழ்வில் வில்லுப்பாட்டு குழுவில் பாடிக்கொண்டு வந்த ஒரு பின்பாட்டுக்காரர் பாட வேண்டிய பாடல் வரிகளை மறந்து திக்கும் முக்காடி கொண்டிருக்கிறார். அதை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தனது மதிநுட்பத்தால் எவ்வாறு சமாளித்தார், எப்படி இந்த பாடகரை காப்பாற்றினார் என்பதை பற்றித்தான் இந்நிகழ்வில் நாம் பார்க்க போகிறோம். கலைவாணரில் வில்லுப்பாட்டு குழுவில் ஒரு பின்பாட்டுக்காரர் இருந்தார். ஒரு முறை காந்தி கதை வில்லுப்பாட்டு நடந்து கொண்டிருந்தது. அப்போது தண்டி யாத்திரையில் காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் பற்றிய பாட்டை பின்பாட்டுக்காரரை பாடச் சொல்ல அவரும் பாடினார். பாடிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு இரண்டாவது வரி மறந்து போனது. அவர் உப்பை எடுத்தார், உப்பை எடுத்தார் என்று மீண்டும் மீண்டும் அதே வரியை பாடிக்கொண்டிருந்தார். மக்கள் ஏதோ குழம்பி போனார்கள். உடனே கலைவாணர் நிலைமையை புரிந்து கொண்டு எவ்வளவோ போராடி உப்பு சத்தியாகிரகம் நடத்திய காந்தி அங்கு சென்று ஒரே ஒரு தடவைதான் உப்பை எடுத்திருப்பாரா? பல தடவை குனிந்து குனிந்து உப்பை எடுத்திருப்பார். அதனால தான் நம் பாட்டுக்காரரும் தத்ரூபமாக உப்பை எடுத்தார், உப்பை எடுத்தார் என்று மீண்டும் மீண்டும் பாடி காட்டினார் என்று போட்டாரே ஒரு போடு. மக்கள் மெய்மறந்து கை தட்டிக்கொண்டே இருந்தனர். பாடகரின் மறதியை தன் மதிநுட்பத்தால் மாற்றிய கலைவாணர் உள்ளம் மகிழ்ந்து போனார். அதுதானே கலைவாணர்.